ஃப்ரண்ட் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். ஆல்மோஸ்ட் 12th எக்ஸாம் ரிசல்ட்டே வந்துடுச்சு. யார் யார் எந்தெந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க, மேல் படிப்பு என்ன படிக்க போறாங்க, அடுத்ததா என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ற நிலைமை வந்துடுச்சு. எஸ், ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். எக்ஸாம் எழுதிடுவோம், எழுதினதுக்கு அப்புறம் எப்போ ரிசல்ட் வரும், நமக்கு எவ்வளவு மார்க் வர போகுது வயிற்றுல புளிய கரைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க எல்லாருக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸுமே நம்ம புள்ள வந்து எதுல சென்டம் வாங்குவோம், நம்ம புள்ள மேக்ஸ்ல புளியாச்சே சென்டம் வாங்கிடுமா, இவனுக்கு தமிழ் நல்லா வருமே சென்டம் வாங்குவானா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸும் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அந்த டியூஷன் எடுக்கிறாங்க அக்காங்களா இருக்கட்டும் இல்லாட்டி ஆசிரியர்களா இருக்கட்டும், இந்த பையனா இவன் கண்டிப்பா சென்டம் வாங்குவான் சயின்ஸ்ல அப்படின்ற மாதிரி இந்த பையன் தான் டாப்ல வருவான், இவங்க செகண்ட் வருவாங்க, இவங்க தேர்ட் வருவாங்க, அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஆமா, மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்டா இதுல இருந்து ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் வந்துருவான், இவன் பயாலஜில சென்டம் வாங்கிடுவான், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில வாங்கிடுவான். அதே மாதிரி வந்து அடுத்த குரூப் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுல வந்து யார் யாருன்னு டீச்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க, இவங்க வரலாம் அப்படின்ற மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா பியூர் சயின்ஸ், அதே மாதிரி ஹிஸ்டரி குரூப் வரைக்குமே போயிட்டு இருக்கும். இவங்க அக்கௌண்ட்ஸ்ல கண்டிப்பா அக்கௌண்டன்ஸ்ல சென்டம் போடுவாங்க, நான் வந்து எழுதி வேணா தரேன்ற மாதிரி அவ்வளோ கான்பிடன்ஸா வந்து ஹிஸ்டரி குரூப் மிஸ்லாம் வந்து அவ்வளவுதான் இருப்பாங்க. சோ இப்ப ரிசல்ட்டும் வந்துடுச்சு. யார் யாரு எப்பவும் போல எனக்கு என்ன தெரியுமா, வழக்கம் போல எப்பவுமே மாணவர்களை விட மாணவிகள் தான் அதிகமா வின் பண்ணிருக்காங்க, பின்ன மாணவிகள் தானே முழு முயற்சியோட வந்து படிக்கிறாங்க, ஞாபக சக்தி அவங்க வச்சுக்கிட்டு பரீட்சையில அழகா எழுதுறாங்க. மாணவர்கள் சும்மா ரீல்ஸ் பாத்துக்கிட்டு கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டு போக வேண்டாம், பட் எல்லாருமே கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. பொதுவா நம்ம படிச்ச காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா மாணவிகள் மட்டும்தான் வந்து அதிகமா வந்துட்டு இருக்காங்க. தேர்ச்சி விகிதம்னு பாத்தீங்கன்னா 12th அப்புறம் இப்ப இருக்கிற மாணவிகள் எல்லாம் வந்து படிக்கிறாங்க. ஒரு 15 years பேக் போனீங்கன்னா 12th அப்புறம் யாரும் படிக்கல, ஆனா இப்ப இருக்கிறவங்க வந்து படிக்கிறாங்க தான். இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல எந்த மாவட்டம் இந்த 12th ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்னு பாக்கலாமா? ஈரோடு மாவட்டம் வந்திருக்கு. ஈரோடு நாமக்கல் தான் எப்போதுமே வருவாங்க. அவங்க வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்திருக்காங்கன்னா 98.87%. அவ்வளவு டாப்ல இருக்காங்க. 100க்கு கொஞ்சம் தான் நெருங்கிட்டாங்க. இப்ப இரண்டாவதாக யார் இருக்காங்க? சிவகங்கை இருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் படிப்புக்கு பெயர் போன மாவட்டம் தானே அதெல்லாம். சிவகங்கை வந்து 98.05%. 98. அதுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான், மைன்யூட் டிஃபரன்ஸ் தான் இருக்குது. அடுத்த இடத்துல கன்னியாகுமரி இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் சொல்லவே தேவையில்லை, அறிவான மாவட்டம்னு பாத்தீங்கன்னா அங்கதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் மேக்சிமம் அறிவான மாணவ மாணவிகள் எல்லாம் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு தலைவரே வந்து மேடையில வந்து பேசியிருக்காரு. அவங்க வந்து 97.63% அந்த தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இரண்டாவதுக்கு மூணாவதுக்கும் ஜஸ்ட் ஒரு 0.5 தான் வந்து வித்தியாசமா இருக்கு, பெரிய வித்தியாசங்கள் இல்ல. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் இருக்கு, திருநெல்வேலி மாவட்டம் இருக்கு. பாளையங்கோட்டையில தானே இதெல்லாம் சொல்லுவாங்க, பாளையங்கோட்டை தான் ஃபர்ஸ்ட் வரும் படிப்புல வந்து பேர் போன மாவட்டம் எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறோம். ஈரோடு நாமக்கல் தாண்டி அடுத்து பாளையங்கோட்டை தான். இன்னும் வரலையே நெல்லை மாவட்டம்ன்ற மாதிரி நான் பார்த்தேன். நெல்லை மாவட்டம் 97.54. சோ கன்னியாகுமரிக்கும் நெல்லைக்கும் ஜஸ்ட் 0.1 தான் டிஃபரன்ஸா இருக்குது. கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல மைன்யூட் டிஃபரன்ஸ்ல வந்திருக்காங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறமா திருச்சி இருக்கு 5வது இடத்துல. திருச்சி மாவட்டம் ரொம்ப நாள் கழிச்சு திருச்சி மாவட்டம் கேக்குற மாதிரி இருக்குது. 97.50%. ஒரு பாயிண்ட் முன்ன பின்ன வந்து இருக்கு. சோ அந்த 5 மாவட்டங்கள் அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு. அந்த 5 மாவட்டங்கள் வந்து தமிழ்நாட்டிலே வந்து கல்விக்கு பெயர் போன மாவட்டங்கள். இந்த 12th ரிசல்ட் இந்த 5 மாவட்டங்கள் தான் ஃபர்ஸ்டா வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தஞ்சை, திருவாரூர் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து ஆட் ஆகும். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கடந்த ஆண்டு தேர்ச்சி விகிதத்தை விட இந்த ஆண்டு வந்து தேர்ச்சி விகிதம் வந்து 0.17% வந்து அதிகமாயிருக்கு. பசங்க எல்லாம் வந்து படிக்கணும், படிச்சாதான் நம்ம கையில ஃபியூச்சர் இருக்குன்ற மாதிரி யாரோ கொளுத்தி போட்டிருக்காங்க போல. ஸ்கூல்ல சொல்லுவாங்கல்ல, 12th மட்டும் நீ கஷ்டப்பட்டு படிச்சு நீ பாஸ் பண்ணிடு, நீ தலை குனிஞ்சு படிச்சுன்னா தலை நிமிந்து நீ வாழலாம், நீ 12th மட்டும் பாஸ் பண்ண காலேஜ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்ன்ற மாதிரி பயங்கரமா டயலாக் எல்லாம் விடுவாங்க. எனக்கு சொன்னாங்க 12th முடிச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் காலேஜ்ல போனா ஃப்ரீயா இருக்கலாம். 12th கஷ்டமா இருக்கும், காலேஜ்ல அது பழகிடும் அவ்வளவுதான். 12th என்னது இருக்கோ அது அப்படியே தான் அங்க வந்திருக்கு. கிளாஸ் எடுக்கிறவங்க சொல்லுவாங்க பாருங்க, 6th படிக்கும் போது இதெல்லாம் நீங்க வந்து பெரிய கிளாஸ் போகும்போது அதாவது 11th 12th கத்துப்பீங்கன்னு சொல்லி 6th to 8 வந்து ஓட்டுவாங்க. நம்ம பெரிய கிளாஸ் போனோம்னா அதாவது 11th 12th போனோன்னே அதான் நீங்க 6thலயே படிச்சிருப்பீங்க எல்லான்றாங்க. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு அப்பாடான காலேஜ்ல போய் உட்கார்ந்தோம்னா இந்த இதுதானே இந்த நியூட்டன்ஸ் லா இந்த கூலும்ஸ் லா தானே நீங்க 11thலயே படிச்சிருப்பீங்க எல்லாம். நமக்கு நேத்து நடந்ததே ஞாபகம் இருக்காது, 11th படிச்சது எங்க இந்த ஞாபகம் இருக்குன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் மட்டும் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஆக்சுவலி படிக்கிறது நல்ல விஷயம் தான், இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டோட உள்வாங்கி படிக்கணும். நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்றத நம்ம மைண்ட்ல ஏத்திக்கணும். படிக்கிறதுக்குன்னு டைம்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதிகாலை நேரத்துல அந்த ஃப்ரெஷ் ஏர்ல நம்ம ஜஸ்ட் யோகா ஒரு மூச்சு பயிற்சி ஒரு 2 minutes வந்து பண்ணிட்டு ஜஸ்ட் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு நம்ம படிச்சோம்னா நம்ம ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். வேற விஷயங்கள்ல நம்ம வந்து தலையிடக்கூடாது. அதாவது போன் நோண்டுறது, டிவி பாக்குறது, கதை பேசுறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து
அரட்டை அடிக்கிறது இதெல்லாம் இல்லாம படிப்பை மட்டுமே முழு மூச்சா வச்சு நம்ம நிறைய படிச்சோம்னா அட்வைஸ் கொடுக்குறாங்க மாணவர்களே, அதை கேட்டுக்கோங்க. அக்கா வந்து நிறைய இல்ல இவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. இது வந்து அடுத்த வருஷம் எழுதி இப்ப 11th படிக்கிறீங்களா, உங்களுக்காக தான் இப்ப நான் உட்காந்து மூச்சு முட்டை பேசிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி அவங்க நினைப்பாங்க எனக்கு எல்லாம் தெரியும், நீ இவ்வளவு சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாதா, நம்மளே இப்படிதான் இருந்திருக்கோம், யாராவது அட்வைஸ் பண்ணா எனக்கு தெரியும் நானே பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. சோ அடுத்த வருஷம் மாணவிகள் வந்து ஒரு பெரிய வித்தியாசத்துல வந்து வெற்றி பெறணும். நான் வந்து மாணவர்களும் அதே மாதிரிதான், மாணவிகளை விட மாணவர்கள் வரணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். இந்த ரெக்கார்ட் பிரேக்கை வந்து நீங்க உடைக்கணும். எப்போதுமே வந்து மாணவிகள் தான் வந்து வருஷம் பாத்தீங்க அப்படின்னாலே மாணவிகள் தான் அதிகமா இருக்காங்க. மாணவர்களே இப்போ 11th படிச்சு முடிச்சு 12th வந்திருப்பீங்கல்ல, நான் உங்களை சொல்றேன், தயவு செஞ்சு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் மாணவிகளை விட அதிக தேர்ச்சி பெறணும் அப்படின்ற ஒரு போட்டி, அதாவது பொறாமை கிடையாது, போட்டியில வந்து படிச்சு நீங்க முன்னுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப அடுத்ததாக இப்ப தமிழ்ல சென்டம் வாங்கியிருப்பாங்கல்ல, தமிழ்ல சென்டம், இங்கிலீஷ்ல சென்டம். இப்ப தமிழ்ல இவ்வளவு பேர் வந்து மொத்தமாவே ஒரு 5 லட்சம் பேர் பரிசு எழுதிருப்பாங்க. அதுல எத்தனை பேர் தமிழ்ல மட்டுமே 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காங்க? பார்க்கலாம், ஏன்னா அதுவும் வந்திருக்கு. அந்த லிஸ்ட்க்கு நம்ம போலாம். அடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல இக்கு இஞ்சி இதெல்லாம் விட்டா கூட ஒரு 10 years பேக் வந்து அரை மார்க்கு 1/4 மார்க் குறைச்சிருவாங்க. 99.5 வாங்குவாங்க, 99 வாங்குவாங்க, அந்த 1 மார்க்ல மிஸ் ஆனதும் இருக்காங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது, சென்டம் போட்டுறாங்க. அந்த அளவுக்கு மாணவிகளும் வந்து அழகா எழுதுறாங்க, எந்த இடத்துலயுமே மார்க் கம்மி ஆகாத அளவுக்கு எழுதுறாங்க. அதனால இப்ப மொத்த நம்ம தமிழ்நாடு மாநிலத்துல தமிழ்ல மட்டும் சென்டம் வாங்கினவங்க எத்தனை பேர்? தமிழ்ல வந்து 83 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க. வாவ் சூப்பர். இவங்க வந்து தமிழ்ல வந்து தாய்மொழியா நம்மளோட தாய்மொழி தமிழ் வந்து அது கத்துக்கிறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. நான் 83 பேருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆப் கொடுக்குறேன், ஒரு பெரிய தேங்க்யூ வந்து சொல்லிடுறேன். நன்றி, பெரிய நன்றி நான் சொல்றேன். ஏன்னா ஹிந்தி, பிரெஞ்சு இது மாதிரிலாம் வந்து நிறைய லாங்குவேஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கும் போது நீங்க தமிழ்ல வந்து மெயின் சப்ஜெக்டா எடுத்து அதுல 100க்கு 100 நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாவே வந்து பெருமையா இருக்கு எங்களுக்கு. அடுத்ததான் ஆங்கிலத்துக்கு போனோம் அப்படின்னா 91 பேர் வாங்கியிருக்காங்க. 91 பேர் சூப்பர். தமிழை விட இது அதிகமா இருக்கு. ஏன்னா ஆங்கிலம்ன்றது எல்லாருக்குமே தேவையான மொழியா இருக்கு. நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும், நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு காமனான ஒரு லாங்குவேஜா இருக்குது. அதனால 91 பேர் வந்து வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பிக் சல்யூட் எங்க சார்பா. அடுத்தமா கணிதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 732 பேர். அப்பா 732 அப்படிங்கிறது கணிதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து வாங்குறதுதான். மேக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதை சால்வ் பண்ற அந்த கெப்பாசிட்டி இருக்கணும், ஃபார்முலாஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். எந்த சம் கொடுத்தாலும் இப்ப புக்ல இருக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு பதிலா வேற சம்மா கொடுத்தா கூட அதை சால்வ் பண்ண தெரியணும். ஏன்னா கணிதம் ஈஸியா இருக்கும். எப்பவுமே மேக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சில பேருக்கு அது பிடிக்காது, ஆனா பிடிச்சவங்களுக்கு வந்து அது வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த ஃபார்முலா எல்லாம் அப்ளை பண்ணணும், அதுபடி கொண்டு வரணும், ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கிறதுனால சில பேருக்கு அது வந்து இரிட்டேட்டடா இருக்கும். ஆனா இந்த மேக்ஸையே மக்கப் பண்ணி எழுதுறவங்களும் இருக்கிறாங்க. இல்ல நான் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் எழுதுவேன். ஏன்னா இந்த கணிதம் அப்படின்றது என்னன்னா ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்றத நமக்கு வந்து கத்து கொடுக்கும். ஸ்கூல் டைம்லயே வந்து கத்து கொடுக்கும். எனக்கு டவுட், இப்ப எல்லாரும் நான் ரீசெண்டா ஒரு வீடியோ ஒரு மீம்ஸ் மாதிரி படிச்சேன். 12th எங்களை கஷ்டப்படுத்தி இந்த ஃபார்முலா எல்லாம் போட்டு சைன்டிட்டா காஸ்டிட்டா போட்டு எல்லாம் எங்களுக்கு கஷ்டப்படுத்தி கொடுத்தீங்க. ஆனா அந்த வாழ்க்கையில் நான் எங்க பயன்படுத்துறோம்னு எனக்கு தெரியவே இல்லை. நம்ம வந்து பயன்படுத்துறோம், ஆனா நமக்கு வந்து அது வந்து தெரியாது. ஆக்சுவலி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அது தேவைப்படும். நம்ம அதை சூஸ் பண்ணல அப்படிங்கறதால நம்மளோட லைஃப்ல டிராவல் பண்ணல, வந்ததுனால இது வந்து பெருசா தேவைப்படல. இப்ப எக்ஸாம்பிள் இப்ப கேமராவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டிகிரி தேவைப்படும். 90 டிகிரி 180 டிகிரி எல்லாம் கேமராக்கு வந்து தேவைப்படும். நம்ம இன் பிட்வீன் டெப்தா நம்ம போயிட்டு பார்த்தோம்னா நமக்கு யூஸ் ஆகுறது தெரியும், பட் நம்ம வந்து பார்க்கல. சோ நமக்கு இன்விசிபிளான மேக்ஸ் வந்து நமக்கு எல்லாருடைய லைஃப்லயுமே டே டு டே வந்து யூஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஏன்னா காசு பணம் நம்ம வந்து யூஸ் பண்றோம்ல, 10 ரூபாய் கொடுத்து 5 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 5 ரூபாய் வாங்கிட்டு வரோம்ல. அதுக்கு நான் சொல்றது ஃபார்முலாஸ் எல்லாம் போட்டு நம்ம மண்டே அதுலயும் அந்த ஃபார்முலா எல்லாம் அப்ளிகபிள் ஆகும். சோ எல்லாருமே யூஸ் பண்றோம். மேக்ஸ்ன்றது டே டு டே லைஃப்ல எல்லாருக்குமே இருக்கு, பட் நமக்கு வந்து தெரியல. டக்குன்னு பார்த்தலாம். அடுத்ததாக இயற்பியல்ல வந்து 105 பேர் எடுத்திருக்காங்க. 105 பேர். வேதியியல்ல வந்து 632 பேர் எடுத்திருக்காங்க. சூப்பர். சர் சி வி ராமன் இவ்வளவு பேர் ஆக போறாங்க. அதே மாதிரி இயற்பியல்ல வந்து நியூட்டன் சாரா நிறைய பேர் ஆக போறாங்க. உயிரியல்ல வந்து 784 பேர் எடுத்திருக்காங்க. 784 மேக்ஸ் மாதிரி ஈக்குவல் கொடுத்திருக்காங்க. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். ஓகே சரி, ஓகே. இவ்வளவு பேர் சென்டம் வாங்குன எல்லாருக்குமே எங்க ஃப்ரெண்ட் ரூட் சார்பா நாங்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் நன்றிகள், வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து நீங்க வந்து நிறைய படிச்சு வாழ்க்கையில முன்னேறதுக்கும் எங்களோட டீம் சார்பா வந்து நாங்க வாழ்த்துக்களை எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப அரசு பள்ளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளவு சதவீதம் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க? அவங்க 92.16%. அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே சொல்ற விஷயம், கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இப்போ நிறைய பேர் சேர்க்கறதுக்கு முன் வர மாட்டாங்க.
ஆனா அங்கேயுமே கல்வி கவர்மெண்ட் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க படிக்க மாட்டாங்கன்ற மாதிரி நிறைய பேட் வந்து இருக்குது. ஆக்சுவலி கல்வியில வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய டெவலப் பண்ணி கொடுத்திருக்காங்க. நிறைய கேட்கும் போதே வந்து ஒரு குட் வைபா இருக்குது. பரவாயில்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க இவ்வளவு படிக்கிறாங்க, இவ்வளவு எஃபர்ட் போடுறாங்கன்னு உங்களுக்கும் ஒரு ராயல் சல்யூட் எங்க சைடுல இருந்து. ஓகே, அடுத்து வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகள். கிட்டத்தட்ட இவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி தான், ஆனா எல்லா ஃபெசிலிட்டியுமே அங்க இருந்து கிடைக்கும். எய்டட் ஸ்கூல் மாதிரி இவங்க 96.14%. இதுவும் இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஆமா, இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஆக்சுவலி தனியார் பள்ளிகள் எப்பவுமே டாப்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து தங்களோட கட்டுக்குள்ள வச்சு எக்ஸ்ட்ரா டைம்லாம் அங்க வச்சு படிக்க வைப்பாங்க. அப்புறம் வந்து வீக்ல அந்த ஹோம்வொர்க் நிறைய கொடுப்பாங்க. மார்னிங் இப்ப ஹாலிடேஸ் அதிகமா கொடுக்க மாட்டாங்க. 9 o'clock ஸ்கூல்னா இவங்க 7 o'clock போயிடணும். ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும், டெய்லி டெஸ்ட் வைப்பாங்க. சோ அவங்களுடைய ஸ்கில்ஸ வந்து இன்னும் டெவலப் பண்ணதா அவங்க வந்து பாப்பாங்க. இவங்களோட சதவீதத்தை பார்த்தலாமா? 98.72%. அந்த எஃபர்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அவங்களும் வந்து போட்டிருக்காங்க. பெரிய வித்தியாசம் இல்லல்ல. இவங்க ஒண்ணும் 70 60 வரல, 90க்கு மேல வந்துட்டாங்கல்ல. சோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பாஸ் ஆன எல்லாருக்குமே எங்க சார்பா மனமார்ந்த வாழ்த்துகள். சப்போஸ் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா இது ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. அடுத்த அட்டம்ல எழுதி நீங்க வந்து பாஸ் ஆயிக்காங்க. இதுக்காக மனம் உடைஞ்சிடாதீங்க. இது மட்டுமே லைஃப் கிடையாது. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி லைஃப் தான். கரெக்ட். அதான் கண்டிப்பா இது மட்டுமே லைஃப் கிடையாதுன்னா இப்போ பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லிக்கலாம். தயவு செஞ்சு யாரு கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஒண்ணு விட அந்த பையன் வந்து அதிகமா எடுத்துட்டான், இந்த பொண்ணு அதிகமா எடுத்துட்டான்னு சொல்லிட்டு கம்பேர் மட்டும் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்க பிள்ளைய உங்களை கம்பேர் பண்ணா அவ்வளவுதான். ஏன்னா உங்க வயசு தான் வந்து இப்ப இவங்களுக்கு ஆகுது, இவங்க இன்னைக்கு சிஎம் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணா நீங்க என்ன ஆவீங்க? அவங்களுக்கு கேட்க தூட்டி விட்டுறியோன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஷாக். இல்ல, இப்ப உங்க அப்பாவுக்கு ஒரு 50 வயசு ஆகுதுன்னா இப்ப அடுத்ததாக இப்ப விஜய் சாருக்கு 50 வயசு. சோ உங்க வயசு தான் அவருக்கும் ஆகுது. அவர் வந்து உச்ச நடிகரா இல்லையா, நீ நடிகரா இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பிள்ளைங்க கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது. அதனால கம்பேர் பண்ணிடாதீங்க. அது இந்த தவிர்த்து வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களோட மனநிலை வந்து பாதிக்கப்படும். அதனால அவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து கில்ட்டி ஃபீல் வந்துடும். ஏன்னா நம்மள கம்பேர் பண்றாங்க, பேரண்ட்ஸ் கம்பேர் பண்றது அப்படிங்கிறது தாங்கிக்கவே முடியாது. அவங்க வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி நெக்ஸ்ட் பாஸ் ஆயிடலாம், உனக்குள்ள என்ன இருக்கு, உனக்கு என்ன திறமை வரும், அது மாதிரி நீ வந்து பண்ணு. ஏன்னா இப்ப பாட்டா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், எவ்வளவோ பிள்ளைங்க வந்து கல்வி இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அவங்களுக்கு அடுத்த கட்டமா மட்டும் தான் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். இது இருந்துச்சுன்னா உங்க லைஃப் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஒரு நிரந்தர வருமானம் வரும். இப்ப நீங்க சிங்கிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்புகள் வரணும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிற நேரத்துல படிப்புன்றது உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒன்றுதான். ஆனா படிப்பு மட்டுமே முக்கியமா அப்படின்னு கேட்டா அதுக்கு எங்களுக்கு ஆன்சர் இல்ல. நிறைய சுத்தி இருக்கு, நிறைய வந்து நமக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கல்வியை தவிர்த்து நமக்கான பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கு. படிப்புக்கு வந்து வயது தடை இல்லை. நடிகர் முத்துக்காளை அவங்களா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து படிச்சிருக்காங்க. இப்ப வரைக்குமே டிகிரி வாங்கிட்டு இருக்காங்க. நான் ஷாக் ஆயிட்டேன். அவங்களாம் இவ்வளவு படிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 90 வயசுல கூட படிக்கலாம். படிப்பு அப்படின்றது எந்த வயசுல வேணாலும் வரும். சோ உங்களுக்கும் நாங்க இப்ப பிஃபோராவா நாங்க ஆல் தி பெஸ்ட் வந்து சொல்லிக்கிறோம். அந்த பசங்களுக்குலாம் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப வாழ்த்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா தேர்வு அன்னைக்குலாம் ஒரு சில பேரோட தந்தை அம்மா அவங்களே இறந்து கஷ்டப்பட்டு தேர்வு எழுத போனாங்க. ஏன்னா அது எக்ஸாம் எழுதுற மென்டாலிட்டி அவங்களுக்கு வராது. ஒரு மாணவி கூட அம்மா இறந்து போயிட்டு அந்த கண்ணீரோட போய் தேர்வு எழுதியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் ஒரு மாணவர் ஹர்ஷித் அப்படின்ற மாணவர் வந்து தேர்வு எழுத போயிருக்காரு. அவங்களோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா தேர்வு எழுத போயிருக்காரு. ஸோ வந்து 582 மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு. ஸோ நல்ல விஷயம்தான். நீங்க உங்க அப்பாவை வந்து இழக்கல. உங்க அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களோட எப்போதுமே இருக்கும். அதுல குறிப்பா வந்து அவங்க அப்பா இறந்த அன்னைக்கு தமிழ் தேர்வு எழுதியிருக்காரு. 99 மதிப்பெண் எடுத்திருக்காரு அந்த விஷயத்துல. தேர்வுல அவங்க அப்பா இருந்து கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவரோட அப்பா வந்து மேல இருந்து தன் பையன் எடுத்த மதிப்பெண்ணை நினைச்சு சந்தோஷப்படுவாரு. அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா என்னைக்குமே இருக்கும் அந்த மாணவனுக்கு கண்டிப்பா. சோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கதான் செய்யுது. ஏன்னா நம்ம வருஷம் பாக்குறோம், எனக்கே ஒரு மாதிரி அது கஷ்டமா இருக்குது. ஏன்னா வருஷம் இந்த விஷயம் அப்படிங்கிறது நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதையும் தாண்டி அந்த கல்விக்காக அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா அதை கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க மாணவர்கள். அப்பவும் போயிட்டு அப்பா அப்படிங்கிற ஒரு ஆசைப்பட்டிருப்பாரு. கண்டிப்பா அவங்களோட அப்பா அம்மாவா இருக்கட்டும் எல்லாரும் வந்து ரொம்ப தான் பையன் படிக்க 99 அப்படின்ற மார்க் வந்து ஒரு எக்ஸாம்ல வந்தது இல்ல. இதுக்கு பிஃபோரா வாங்கியிருப்பாரு, சென்டம் கூட வாங்கியிருப்பாரு. அவங்க அப்பா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இது அவங்க அப்பா நேர்ல இருந்து சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த பிறப்பு இறப்பெல்லாம் இயற்கை, நம்ம கையில இல்ல. அதனால ஒரு விஷயம் அந்த பையனுக்கும் அந்த பையன் கண்டிப்பா அடுத்தடுத்து நல்ல லெவலுக்கு போயிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அப்பாவுடைய ஆசீர்வாதத்தோட நீங்க இன்னும் வந்து பெட்டர் லெவலுக்கு வரணும்ன்ற மாதிரி எங்க சைடு நாங்க விஷ் பண்ணிட்டு எங்க ஷோவை நாங்க க்ளோஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.